அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை நிரந்தரமாக ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டக்குழு மத்திய கனிமவளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை 22ஆம் தேதி சந்தித்து திட்டத்தை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் கிராம மக்கள் கோரிக்கையை ஏற்று அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் உடனான விரிவான ஆலோசனைக்கு பிறகு பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் கைவிடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியாக இருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்து டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை கைவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது எனவும், மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது மேலூர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்திற்கு அதிமுக மேற்கொண்ட முன்னெடுப்புகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் கைவிடப்பட்டதை அடுத்து மதுரை அரிட்டாப்பட்டியில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கிராம மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. பலர் இனிப்புகள் வழங்கியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் ரத்து அறிவிப்பு தங்களுக்கு பொங்கல், புத்தாண்டு பண்டிகை போல் உள்ளதாக அரிட்டாப்பட்டி மக்கள் தெரிவித்தனர். ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். ஊர்ல இன்னைக்கு தான் ஊர் மக்கள் எல்லாமே நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷமா வெடி வெடிச்சு எல்லாமே சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 2 மாத காலமாக தூங்கல குள்ளல நாங்கள் இனிய ஒரு புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணலாம், எங்களால் பொங்கல் கொண்டாடல, எதுவுமே நாங்கள் கொண்டாடல. பட் இன்றைய நாளா தீபாவளி, புத்தாண்டு ஒரே நாளில் நாங்கள் இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நிம்மதியா தூங்குவோம். எங்க மண்ணை எங்க கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம் படுத்தா முதலமைச்சர் உறுதியளித்தபடி டங்ஸ்டன் சுரங்கம் வரவில்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் திட்டம் வரவே வராது, அதற்காக என் பதவியை கூட ராஜினாமா செய்வேன் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாது. பல்லுயிர் தலமான அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை மத்திய அரசு எடுத்த தவறான முடிவு என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்தார். இது வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். இங்கே இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே தப்பு. அதனால அதை வந்து மக்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து எதிர்த்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை எதிர்த்தது மத்திய அரசுக்கு பின்னடைவாக அமைந்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். இது முதலில் கவனிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு இப்பொழுது அதை எதிர்க்க தொடங்கியது, அதற்கு வரக்கூடாது என்ற கருத்தை தான் முதலமைச்சர் வலுவாக ஆணித்தரமாக சொன்னார். அனைத்து கட்சிகளும் மதுரை மக்களுடன் துணை நின்றதாகவும் வைகோ கூறினார். டங்ஸ்டன் சுரங்க ஏல ரத்து நடவடிக்கைக்கான வெற்றி யாருக்கு என்று பேசக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இது மக்களுக்கான வெற்றி என்றார். இந்த கோரிக்கைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை. எனவே இதை விவாத பொருளாக ஆக்க வேண்டிய தேவையில்லை. ஒட்டுமொத்தத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தார். அந்த பகுதி சமணர் படுகை, பெரியார் பாசனம், ஒருபோக விவசாயம், அதெல்லாம் தாண்டி ஆண்டாண்டு காலமாக விவசாயம் மூலமாக வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இது உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சார்பாக ஒரு திட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்வது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய நன்றி அவருக்கு தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் மக்களின் கோரிக்கைகளுக்கு பிரதமர் மோடி செவிசாய்த்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார்.
மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை, அரிட்டாப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களின் உறுதியான போராட்டமும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றிய தனி தீர்மானமும் மத்திய பாஜக அரசின் முயற்சிகளை தவிடுபொடியாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் ரத்து நடவடிக்கையை மனப்பூர்வமாக வரவேற்பதாக கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஒட்டுமொத்த மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார். இதேபோல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுத்துள்ள எக்ஸல பதிவில், டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கைவிடப்படுவது மதுரை மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பின்னர் இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் தொன்மை தொடங்கியதை உலகிற்கு அறிவிப்பதாக கூறினார். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். புனே, அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகள் ஒத்திசைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தென்னிந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழினத்தின் தொன்மையை தனது ஆட்சி காலத்தில் உலகம் ஏற்றுக்கொண்டது பெருமை அளிப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்திய வரலாறு இனி தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் இரும்பின் தொன்மை நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் தொன்மையை தொல்லியல் துறையின் ஆய்வுகள் தொடர்ந்து மெய்ப்பித்து வருவதாக தெரிவித்தார். இலக்கிய புனைவாகவோ அரசியலுக்காகவோ இதனை சொல்லவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்டுள்ள இரும்பின் தொன்மை புத்தகத்தை தொல்லியல் துறையைச் சேர்ந்த கே ராஜன், ஆர் சிவானந்தம் ஆகியோர் தொகுத்துள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்தியாவின் பெருமைகளுக்கு தமிழகம் முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதேபோல பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இரும்பின் அறிமுகம் மனித நாகரிகத்தின் மிக முக்கிய தொழில்நுட்பம் என்று குறிப்பிட்டுள்ளார். இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் இருந்து தொடங்கியது என்பது பழங்கால தமிழர்கள் எத்தகைய திறன் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதற்கான சான்று என தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இரும்பை உருக்கி தொழில்நுட்பம் செய்வது என்பது 1200 1300 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அதை வெப்பப்படுத்தி தான் அது செய்ய முடியும். அந்த அளவிற்கான தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பெற்றிருந்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்து செய்யப்பட்ட தொடர் ஆராய்ச்சிகளின் விளைவு இன்று தமிழ்நாடு அரசு தற்போது வெளிக்கொண்டு வந்துள்ள கண்டுபிடிப்பு தமிழ்நாட்டில் தொழில்நுட்பம் சார்ந்த கலாச்சாரம் இருந்ததை பறைசாற்றுவதாக இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் ராகேஷ் திவாரி தெரிவித்துள்ளார். Now the focus of Tamil Nadu government and the archaeologists involved in this part of the country are showing that a technological based advanced culture was here in Tamil Nadu. தமிழக தொல்லியல் துறையினருக்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்தனர்.